நாள் தேவதூதுக்காக யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நாங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பிரவேசித்து இரட்சிப்பின் வேலையை நிறைவேற்றும் வேளை வந்தபோது தம்முடைய சீஷர்களுக்காக தமது பரமபிதாவிடம் அவர் வேண்டுதல் செய்தார். அந்த வேண்டுதல் செய்யும் பொழுதுதான் அவர் அங்கே நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி அங்கே ஜெபிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நாம் உலகத்திலிருந்து கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அருமையானவர்களே, கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் ஜீவிக்க நாம் கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் நாம் உலகத்தார் அல்ல. அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தரால் அழைக்கப்பட்டு கர்த்தரால் அழைக்கப்பட்டு அவரால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்திலே இருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டோமே. இந்த உலகத்தை குறித்து சிறிது நேரம் நாங்கள் சிந்திப்பது நல்லது. இந்த உலகம் என்று சொல்லும் பொழுது தேவன் மனிதனின் குடியிருப்புக்காக படைத்த அழகிய பூமியையும் அதில் உள்ள அனைத்தையும் குறிக்கின்றது. உலகம் என்ற வார்த்தை வேதத்திலே பல இடங்களிலே இந்த உலகம் என்ற வார்த்தைக்கு சில விளக்கங்கள் உண்டு. இன்னும் ஒரு வகையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த பூமியில் உள்ள மக்களை குறிக்கிறது உலகம் என்று சொல்லுகின்றது. அடுத்தது அவர்களுடைய நாகரிகம், மனுஷனுடைய கலாச்சாரம், அரசியல், லௌகீக இச்சைகள், மதங்கள், இவைகளை அடிப்படையாக கொண்டும் இந்த உலகம் என்று இதற்கு சொல்லலாம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே பிசாசானவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு அங்கே நிராகரிக்கவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு அதை நிராகரிக்கவில்லை. அருமையானவர்களே, ஆகவே இந்த உலக அமைப்பின் அதிகாரமும் அவைகளின் மதிப்பும் மகிமையும் சாத்தானின் ஆளுகைக்குள் இருக்கிறது என்பதை நாம் திட்டமாக அறிய முடிகிறது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு பிசாசானவனை இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லி அழைக்கிறார். இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லி வேதம் சாத்தானை அழைக்கிறது.
மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தால் உண்டானவைகள் என்று சத்திய வேதம் வெளிப்படுத்தி இந்த உலகத்திலே அன்பு கூறாதிருங்கள் என்றும் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்றும் நம்மை எச்சரிக்கிறது அருமையானவர்களே. ஆனால் இந்த வார்த்தைகளுக்கு எதிர்மாறான ஒரு வார்த்தையை யோவான் சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்திலே காண்கின்றோம். அதுதான், இவ்வளவாய் தேவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவாய் தேவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அருமையானவர்களே, இந்த வார்த்தை தேவன் உலகத்தில் உள்ள ஜனங்கள் மேல் அன்பு கூர்ந்தார் என்பதையே வெளிப்படுத்துகிறது என்பதை நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் உள்ள ஜனங்கள் மேல் அன்பு கூர்ந்தார். உலகமானது பொல்லாங்கனுக்குள், அதாவது பிசாசின் ஆளுகைக்குள் இருக்கிறது என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் நமது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை என்று 15வது வசனம் கூறுகிறது. அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் பிரகாசம் உள்ளது, ஒளியாயிருக்கிறது, வெளிச்சமாயிருக்கிறது. இது அன்பின் ராஜ்யம். உலகமோ இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிறது, அது இருளின் ராஜ்யம். ஆகவேதான் கர்த்தர் தம்முடைய சீஷர்களை இந்த உலகத்திலே இருந்து பிரித்தெடுத்து தம்முடையவர்களாக்கி கொண்டார் என்பதை நாம் இந்த வேளையிலே தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதியுள்ளார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிற ஒவ்வொருவரும், தெரிந்து கொள்ளப்பட்ட நானும் நீங்களும் அவருடையவர்களே, அவருடைய சீஷர்களே. அதை நாம் எப்பொழுதும் இருதயத்திலே நிறுத்தி வைத்திருக்கொள்ள வேண்டும். நாமும் அவருடைய சீஷர்கள் தான். நாம் இந்த உலகத்திலே இருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை எப்பொழுதும் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்திலே இருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிச்சம் பாருங்கள் நல்லதென்று கண்டார். தேவன் வெளிச்சம் நல்லதென்று தான் கண்டார். பின் ஆகவே நாம் வேறு பிரிக்கப்பட்ட அந்த ஜீவியத்தின் அடிப்படையிலேயே நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம். முழுக்க ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறோம். எப்பொழுது தெரியுமா? நாம் வேறு பிரிக்கப்பட்ட அந்த ஜீவியத்தின் அடிப்படையிலே தான் முழுக்க ஞானஸ்நானத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்பதை இந்த காலங்களிலே அநேகர் அறியாதிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளிலே 2ஆம் அதிகாரத்திலே 40ஐயும் 41ஐயும் தயவு செய்து வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40-41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் 40-41ஐயும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நாம் வேறு பிரிக்கப்பட்ட அந்த ஜீவியத்தின் அடிப்படையிலேதான் முழுக்க ஞானஸ்நானத்து சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அங்கே தொடர்ந்து பார்க்கும் பொழுது இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி
மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான் என்று பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்றும் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு மிக முக்கியமான அடையாளம் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம். வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம். இதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ ஜீவியம் எப்படியும் வாழலாம் என்று அல்ல. இன்றைக்கு அப்படித்தான் இன்றைக்கு அநேகர் நிற்கிறார்கள். எப்படியும் வாழலாம் என்று அல்ல. நமக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அழைத்து இந்த உலகத்திலே இருந்து நம்மை பிரித்தெடுத்து தமக்கு உரியவர்களாக நம்மை மாற்றியிருக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறதின்படி நடக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அருமையானவர்களே, பாருங்கள், இந்த ஒழுங்கற்றிருந்த இந்த பூமியின் மேல், பூமியின் ஆழத்தின் மேல் அங்கே குடியிருந்தது என்ன என்று பார்க்கும் பொழுது ஆதியாகமத்திலே இருள் என்று நாங்கள் காணுகிறோம். ஒழுங்கற்று இருந்த இந்த பூமியின் ஆழத்தின் மேல் குடியிருந்தது இருள். தேவன் பூமியை சீரமைத்து அதை மனுஷ குடியிருப்புக்காக ஆயத்தப்படுத்தினார். ஆகவே தேவன் என்ன செய்தார்? அங்கே வெளிச்சத்தை உண்டாக்கி வெளிச்சம் நல்லதென்று கண்டார். பின்ன ஆகவே அவர் வெளிச்சம் நல்லதென்று கண்டார். அதன் பிற்பாடு உடனே தாமதமின்றி அவர் செய்த அடுத்த காரியம் என்ன தெரியுமா? வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். செய்த முதல் காரியம். ஆகவே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பிரித்ததை மனுஷராகிய நாம் ஒருபொழுதும் இணைக்க விரும்பக்கூடாது. இணைக்க விரும்பக்கூடாது. இன்றைக்கு அநேகர் ஒரு நவீன, அதாவது ஒரு தற்கால ஒரு நவீன போதனைகளினாலே அதை இணைக்க முயற்சிக்கிறார்கள், இணைத்து விடுகிறார்கள். தவறு. தேவன் பிரித்ததை நாம் ஒருபொழுதும் அதை இணைத்து விடக்கூடாது. தேவன் இணைத்ததை நாம் பிரிக்கவும் முற்படக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்ததே சிருஷ்டிப்பின் முதல் காரியமாயிருந்தது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நாம் யார்? நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. அருமையானவர்களே, நாம் தேவனால் அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஐக்கியமாக ஒன்று கூடும் இடத்தை திருச்சபை என்று சொல்லி அழைக்கிறோம். திருச்சபை என்று சொல்லுகிறோம். எப்படி? தேவனால் அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்று கூடுகின்ற இடம்தான் திருச்சபை. ஆகவே பிரித்தெடுக்கப்பட்டது என்பது திருச்சபையின் அர்த்தம். திருச்சபை என்றால் என்ன அர்த்தம்? பிரித்தெடுக்கப்பட்டது என்பதுதான் அர்த்தம். அந்த பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடுவதுதான் திருச்சபை. சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்திலே இருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடுவதுதான் சபை, திருச்சபை. இந்த நோக்கமே இன்றைக்கு தலைகீழாக மாறிவிட்டதுதான். அருமையானவர்களே, இன்றைய காலங்களில் உலக மக்கள் மத்தியிலே இன்றைக்கு திருச்சபையானது அதன் மகிமையை இழந்து நிற்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய நோக்கம் அங்கே சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நோக்கம் அங்கே செயல்படவில்லை. அருமையானவர்களே, ஆகவே நாம் இன்றைய நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு எனக்கு அருமையானவர்களே சரியான அடையாளம் என்ன தெரியுமா? நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கு சரியான அடையாளம், உலகத்திலே இருந்து பிரிக்கப்பட்டவர்கள். நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இதுதான் அடையாளம். இன்றைக்கு ஞான ஸ்நானம் பெற்றதோ அல்லது ஒழுங்காக நாங்கள் சபைக்கு செல்லுவதோ
அல்லது அங்குமிங்கும் ஓடி ஒழுங்காக ஊழியம் செய்வதோ, ஒழுங்காக வேதம் வாசித்து ஜெபிப்பதோ அல்ல. தேவனால் அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டவருடைய ஜீவியத்திலே இவைகளெல்லாம் பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு முக்கியமான சம்பவங்கள், முக்கியமான காரியங்கள், கடமைகள். அது தவிர கிறிஸ்தவர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம், பெரிய முக்கிய அடையாளம் என்ன தெரியுமா? உலகத்திலே இருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இயேசுவினாலே உலகத்திலே இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது இவர்கள் உலகத்தை விட்டு துறவறம் பூண்டு விடுவது என்று அர்த்தமல்ல, அல்லது குடும்பத்தை ஒதுக்கிவிட்டு விட வேண்டும் என்று சிலர் எண்ணுகிறார்கள். துறவரம் பூண்டு விட வேண்டும் என்று சில பேர் எண்ணுகிறார்கள். சாமி வேஷம், சாமியாக போய்விட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்றால் என்று நினைக்கிறார்கள். சிலர் பாருங்கள், சமூகத்தை விட்டு ஒதுங்கி தனிமையான இடத்திலே இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சமூகத்தை விட்டு ஒதுங்கிட வேணும், எல்லாரும் வந்து சந்திக்கக்கூடாது நம்மளை. சில வேளையில் எல்லாரும் வந்து அவரை பார்க்க முடியாது, கிட்டடியில் போக முடியாது. ஆண்டவர் இயேசுகிட்ட கூட போகலாம். இன்றைக்கு சில பேர்கிட்ட இப்படியான சாமி வேஷம் போட்டுக்கிறாக்கிட்ட போக முடியாது. இன்னும் சிலரை பார்த்தா காடுகளிலும் குகைகளிலும் அவர்கள் இருந்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதாவது உலகத்திலே இருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்றால் எங்கேயாலும் காட்டில் குகைகளில் போய் இருந்துட வேணும் என்று நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் பாருங்க, தங்களுடைய உடுப்புகளை ஒரு வித்தியாசமாக போட்டு, அதாவது சொல்ல போனால் சாமி வேஷம் போட்டு ஜனங்கள் மத்தியிலே தங்களை வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படித்தான் என்று நினைக்கிறார்கள் சில பேர். இன்றைக்கு சிலர் தங்களுடைய பெயர்களுக்கு முன்பாக சாது என்ற சொல்ல மட்டும் சேர்த்து விட்டால் போதும், ஜனங்களுக்கும் தங்களுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும். அதுதான் இன்றைக்கு அப்படி என்று ஜனங்களை மனதை மாற்றிவிட்டாங்க. இப்படித்தான் இருக்கணும், அவர் உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர், வேறு பிரிக்கப்பட்டவர் என்று ஜனங்கள் நினைக்க வேண்டும். சிலர் பாருங்கள், தங்கள் வேஷத்தையே மாற்றி தாடி வளர்த்து தலைமுடியெல்லாம் நீளமாக வளர்த்து உலகத்திலே தாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று தங்களை காண்பிக்கிறார்கள். மக்களையும் அவ்விதமாக நம்ப செய்கிறார்கள். மக்களை அவ்விதமாக அவர்கள் பைத்தியகாரர்களாக்கி விடுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவினால் அழைக்கப்பட்ட, அவருக்கென பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் இவ்விதமான வேஷங்களுக்கு விலகிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அவைகள் அனைத்தும் உலகத்தின் வேஷங்கள். மனுஷன் வேஷமாக திரிகிறான் என்று வேதம் சொல்லுகின்றது. பின் ஆகவே அவையெல்லாம் உலகத்தின் வேஷங்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த வேஷத்தை எல்லாம் வெறுக்கிறார். வாசிப்போம். நாங்கள் ரோமரிலே 12ஆம் அதிகாரத்தை தயவு செய்து எடுத்து 2வது வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்றும் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். பார்த்தீர்களா? அருமையானவர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் தான் இருக்கிறீங்க. நீங்களும் நாங்களும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். உலக வேஷங்களிலாலே எங்களை வேறுபடுத்தி காட்ட ஆண்டவர் இயேசு எங்களை அழைக்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்றும் பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாக வேண்டும். நாளுக்கு நாள் நாம் மறுரூபமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய இருதயத்திலே மறுரூபமாகிக் கொண்டிருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருளுக்குள் இருக்கும் இந்த உலகத்திலே நீங்கள் வெளிச்சமாக இருக்கவே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள்.
நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லி இயேசுவை குறித்து வேதம் அங்கே சுட்டி காட்டுகிறது. அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியே பாருங்க, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எப்படி? நாங்கள் உலகத்துக்கு ஒளியாய் இருக்க வேண்டும், உலகத்திலே ஒளியாய் பிரகாசிக்க வேண்டும், இருளானது நம்மை பற்றி கொள்ளாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் உலகத்தில் இருந்தார் என்றுதான் சொல்லப்படுகின்றது. அவர் உலகத்தில் இருந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படும் யோவான் சுவிசேஷத்தில் நாங்கள் பார்க்கிறோம். நான் உலகத்தான் அல்ல. பார்த்தீர்களா? ஆண்டவர் உலகத்திலே தான் இருந்தார். இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்ல. ஆகவே நான் உலகத்தான் அல்ல என்று சொல்லி இயேசு உலகத்தை விட்டு ஓட இல்லை. அவர் உலகத்திலே தான் இருந்தார் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது உலக வேஷத்தை தரித்து ஆண்டவர் இயேசு வாழவில்லை. ஜனங்களோடு ஜனங்களாக வாழ்ந்தார். ஜனங்களோடு ஜனங்களாக அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். அருமையானவர்களே, வாழ்ந்தார். அதனால் தான் ஜனங்களுடைய ஜனங்களுடைய துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு பிலாத்து என்ற தேசாதிபதிக்கு முன்பாக அங்கே நின்ற பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்றார். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. ஆகவேதான் இந்த உலகத்தின் பெயர், இந்த உலகத்தின் புகழ், இந்த உலகத்தின் அந்தஸ்து, இந்த உலகத்தின் அரசியல் அனைத்துக்கும் அவர் விலகி தேவர் ராஜ்யத்துக்கு சாட்சியாக காணப்பட்டார். அருமையானவர்களே, இனம், மதம், மொழி அனைத்திற்கும் விலகி, அனைத்திற்கும் விலகி ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்கள் அவரை ராஜாவாக்க முயற்சித்த பொழுது கூட அவர்கள் நடுவிலே இருந்து அவர் கடந்து போய்விட்டார் என்றுதான் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அவர் அந்த ஜனங்கள் கொண்டு வந்த அந்த உலகத்தின் மகிமையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் உண்மையாகவே ராஜாவாக தகுதியாயிருக்கிறவர் ஆண்டவர் இயேசுதான். அதை ஜனங்கள் அறிந்து அவரை ராஜாவாக்க விரும்பினார்கள். ஆனால் ஆண்டவரோ அதை ஏற்கவில்லை. நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல என்று திட்டவட்டமாக வெளிப்படுத்தினார் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் தான் இருக்கிறார்கள், இந்த உலகத்தில் தான் வாழுகிறார்கள். ஆனாலும் இந்த உலகத்தாரை போல வாழக்கூடாது, இந்த உலகத்தாரை போல சிந்திக்கக்கூடாது, இந்த உலகத்தாரை போல விரும்பக்கூடாது. எங்களுடைய விருப்பம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். ஒரு கப்பலை பாருங்கள். அந்த கப்பல் கடலில் தான் மிதக்க வேண்டும். அது நிலத்தில் இருக்க முடியாது. கடலில் தான் அது மிதக்க வேண்டும். அப்படியே கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த கப்பல் கடலிலே இருக்க வேண்டி இருந்தாலும் கடல் தண்ணீரானது அந்த கப்பலுக்குள்ளே புகுந்து விட்டால் கப்பலுக்கு ஆபத்து, கப்பலுக்கு சேதம் விளைவிக்கும். அதே மாதிரியாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உலகத்திலே தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே உலகமானது உள்ளுக்குள்ளே வந்துவிடக்கூடாது. அது ஆபத்து. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான தேவ பிள்ளை என்னிடத்திலே கதைக்கும் பொழுது சொன்னார், பாஸ்டர், சபைக்குள் உலகம் வந்த காலம் போய் இப்பொழுது சபைகள் உலகத்துக்குள்ளே போகிறது என்று சொன்னார். ஆம், ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அது எவ்வளவு உண்மை. அதுதான் உண்மை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு
இன்றைக்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாது. உலகத்தால் கரைபடாதபடி தங்களை காத்து கொள்வதும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசற்ற சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே எழுதியிருக்கிறார். உலகத்தால் கரைபடாதபடி தங்களை காத்து கொள்ள வேண்டும். அடுத்தது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசற்ற சுத்தமான ஒரு ஜீவியத்தை ஜீவித்து ஒரு பக்தியாய் இருந்து நாம் நடக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அங்கே எங்களுக்கு ஆலோசனை வழங்குகிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை தயவு வாசியுங்க. விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், யாக்கோபு இந்த வார்த்தையை எழுதும் பொழுது விபச்சாரரே விபச்சாரிகளே என்று சொல்லி அங்கே கூப்பிட்டு எழுதுகிறார். ஏன் அப்படி கூப்பிடுகிறார்? உலக சிநேகத்தோடு வாழும் கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய பார்வையிலே விபச்சாரக்காரர் என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய இந்த அப்போஸ்தலர் யாக்கோபு சுட்டி காட்டுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆகவேதான் இங்கே இந்த வார்த்தை சொல்லுகிறது என்ன தெரியுமா? உலகத்தால் கரைபடாதபடி தங்களை காத்து கொள்ளுவதுதான் பிதாவாகிய தேவனுக்கு, அது அவருக்கு முன்பாக ஒரு மாசற்ற சுத்தமான பக்தி என்று சொல்லி, இந்த பக்தியில் தான் நாம் வளர வேண்டும் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் சொல்லுகின்றார். பின் ஆகவே அந்த உலகத்தோடு ஒத்து உலக சிநேகிதத்தோடு வாழுகிறவர்கள் தேவனுடைய பார்வையிலே விபச்சாரக்காரர், விபச்சாரிகள் என்று சொல்லி அங்கே நாங்கள் எழுதப்பட்டிருப்பது நமக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரே மணவாளனாகிய அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு கற்புள்ள கன்னிகையாக இருக்க வேண்டிய நாம் மற்ற சிநேகிதத்தை, அதாவது ஏனைய சிநேகிதம், மாற்று சிநேகிதம், அந்த சிநேகிதத்தை உடையவளாக நாங்கள் காணப்பட்டால் நாம் விபச்சாரக்காரர். ஆகவேதான் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அடுத்ததாக லூக்கா சுவிசேஷத்திலே 10வது அதிகாரத்தை நாங்கள் தயவு எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். புறப்பட்டு போங்கள். வாசிங்கள். புறப்பட்டு போங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பின் ஆகவே இந்த உலகத்திலே வாழுகிற எங்களுக்கு, இந்த உலகத்திலே இருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற நமக்கு தேவன் ஒரு கட்டளையை தருகிறார். என்ன தெரியுமா? புறப்பட்டு போங்கள். புறப்பட்டு போங்கள். எங்கே புறப்பட்டு போகும்படி சொல்லுகிறார்? ஓநாய்களுக்குள்ளே போங்கள். பின் ஆகவே இந்த உலகத்திலே இருக்கின்றவர்களை தேவன் எப்படி காண்கிறார்? ஓநாய்களாக காணுகிறார். ஆகவேதான் தேவன் தம்முடைய ஜனங்களை தாம் அழைத்து தெரிந்து கொண்டு இந்த உலகத்திலே இருந்து நம்மை தமக்கென்று பிரித்தெடுத்துக் கொண்டு என்ன சொல்கிறார்? இப்பொழுது நீங்கள் அந்த ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல உங்களை நான் அனுப்புகிறேன், புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகின்றார். அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிறார்கள். வாழ்ந்தாலே அதே போதும், நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை இப்படியே நாம் கழித்து விடுவோம் என்று அந்த ஜீவியத்தை மட்டுப்படுத்தி விடுகிறார்கள். உலகத்துக்குள்ளே அவர்கள் கர்த்தர் அனுப்புவதை அவர்கள் சம்மதிப்பதில்லை. ஏன் தெரியுமா? ஏன் உலகத்துக்குள்ளே அவர் அனுப்புகிறார்? எதற்காக அனுப்புகிறார்?
புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். சீசராக்குங்கள். அவர்களையும் ஆண்டவர் கைவிட விரும்பவில்லை. அவர்களையும் தம்முடைய ஜனமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறார். அந்த வாஞ்சையை நிறைவேற்ற, கர்த்தருடைய அந்த வாஞ்சையை நிறைவேற்றத்தான் நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புறப்பட்டு போய் அங்கே ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல அனுப்பும் அவருடைய ஆட்டுக்குட்டிகளை என்ன விதமாக அங்கே அந்த ஆட்டுக்குட்டிகள் பாடுபடும் என்பதை ஆண்டவர் நன்றாக அறிவார். ஆனாலும் ஆண்டோடைய வாக்குத்தத்தம் உண்டு. என்ன தெரியுமா? நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தம். அதிலே அவர் மாறவே மாட்டார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகும் பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை அனுப்பிவிட்டு, நம்மை அனுப்பிவிட்டு அவர் பேசாமல் இருந்து விடுவதில்லை. அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சிலர் எத்தனையோ ஊழியங்களை அவர்கள் செய்கிறார்கள். சிங்காசனத்திலே இருக்கின்ற ஊழியம், கதிரைகளிலே பெரிய ராஜாக்கள் மாதிரி சிங்காசனத்திலே அமர்ந்து கொண்டிருந்து அவர்கள் ஜனங்களுக்கு பிரசங்கித்து விட்டு போவது, இதுதான் ஊழியம் என்று இருக்கிறார்கள். ஆண்டவர் அதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. இன்னுமாக பார்க்கிறோம். பாருங்கள் அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக காரியங்கள் சிலர் எத்தனையோ மீடியாக்களை தொடங்கி கொண்டு மீடியாக்கள் மூலம் உலகத்துக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஓநாய்களுக்குள்ளே போகிறார்களா? இல்லை. அவர்கள் சிங்காசனத்திலே இருந்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த மீடியாக்கள் மூலமாக ஒளிபரப்பி தாங்கள் ராஜாக்கள் மாதிரி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த பாடுகளும் வராது, எந்த ஓநாய்களும் அவர்களை தாக்க முடியாது. அவர்கள் சந்தோஷமாக அவர்கள் இருக்கிறார்கள். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கு ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கீழ்ப்படிய வேண்டும். புறப்பட்டு போ என்றால் புறப்பட்டு போய் கதவை தட்டுங்கள். அருமையானவர்களே, மீடியாக்களுக்கு முன்பாக இருக்க சொல்லி ஆண்டவர் சொல்ல இல்லை. சிங்காசனத்திலே அமர்ந்திருந்து பிரசங்கம் செய்து போட்டு போகும்படியாக கர்த்தர் சொல்லவில்லை. ஓநாய்களுக்குள்ளே போங்கள். அந்த ஆட்டுக்குட்டிகளை அவர் அனுப்புகிறார். கர்த்தர் அந்த ஆட்டுக்குட்டிகளோடு இருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தாவே அடியேன் போகிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்க. நான் போகிறேன், யாரை அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் தாகத்தோடு இருக்கிறார். அந்த தாகத்தை தீர்க்கிற ஜனமாய் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அங்கே பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனாலும் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, அதை போன்றொரு சந்தோஷம் வேறு எந்த இடத்திலும் இல்லை. யோவான் சுவிசேஷத்திலே 17ஆம் அதிகாரத்தை தயவு எடுத்துக் கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே அங்கே 21 தொடக்கம் 23 வரைக்கும் தயவு செய்து வாசியுங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆம், முதலாவது வசனத்தை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவசிப்பதற்காக. ஆகவே அவர் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவசிப்பதற்காக. எப்படி உலகம் விசுவசிக்கும்? அருமையானவர்களே, சீசர்கள் பிதாவிலும் இயேசுவிலும் ஒன்றாயிருப்பதை உலகம் காணும் பொழுது. நன்றா தெரிந்து கொள்ளுங்க.
அங்கே தொடர்ந்து வாசியுங்கள். அவர்கள் எல்லாரும் நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். அருமையானவர்களே, பாருங்கள் எப்படி உலகம் நம்மை விசுவாசிக்கின்றது. உலகம் விசுவாசிக்கும் சீஷர்கள், கர்த்தருடைய சீஷர்கள் நாம் பிதாவிலும் இயேசுவிலும் ஒன்றாயிருப்பதை உலகத்தார் காணும்போது, பின்ன கர்த்தரோடு நெருங்கிய அந்த ஐக்கியத்தில் ஒன்றுபட்டு ஒரே மனமும் ஒரே ஆவியும் உடையோராக ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து வாழ்வதை உலகம் காணும் பொழுது விசுவசிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டு நினைவுகளால் கர்த்தருடைய பிள்ளைகள் குந்தி குந்தி நடக்கக்கூடாது. உலகமும் வேண்டும், இயேசுவும் வேண்டும் என்று சொல்லி வாழக்கூடாது. இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கக்கூடாது. ஒன்றில் கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்ற வேண்டும், அல்லது உலகம்தான் உங்களுக்கு தெய்வம், பிசாசுதான் தெய்வம் என்றால் அதை பின்பற்ற வேண்டும். இரண்டும் வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளும் வாழக்கூடாது. அழைக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்துடன் பிரிவினைகள் நீங்கி ஆவியின் ஒருமைப்பாட்டுடன் நீங்கள் வாழ கர்த்தர் உங்களுக்கு பெரிய கிருபைகளை அளிப்பாராக. ஆமேன்.